அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 6 பாதுகாப்பு படையினர் உயிரிழப்பு. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் தெற்கு வஜிஸ்தான் மாவட்டத்தில் உள்ள லதாக் தெக்ஸில் மிஸ்தா கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு சோதனை சாவடியில் நேற்று அதிகாலை பயங்கரவாதிகள் குழு ஒன்று திடீர் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 6 பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள் மற்றும் 11 பேர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலால் அப்பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு தௌரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள தலைநகர் பெய்ரூட்டில் அல்-ஹஷா மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர்கள் திடீரென வெடித்து சிதறியதில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் 3000க்கும் அதிகமானோர் காயமடைந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே செய்திகளில் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் வாக்கி-டோக்கிகள் மற்றும் பேஜர்கள் வெடித்ததன் பின்னணியில் ஸ்டேலினுடைய உளவுத்துறை மொசாட் இருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கான ஆதாரங்களையும் பல சுயாதீன ஊடகங்கள் முன்வைத்துள்ள சூழ்நிலையில் இதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் லெபனானில் உள்ள பெய்ரூட் விமான நிலையத்தில் பயணம் செய்யும் மக்கள் பேஜார் மற்றும் வாக்கி-டாக்கிகளை விமானத்தில் கொண்டு செல்ல லெபனான் அரசு தடை விதித்துள்ளது என்றும் இது உடனடியாக அமுலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது கத்தார் ஏர்வேஸ் நிறுவனமும் தங்களுடைய விமானங்களில் யாரும் வாக்கி-டாக்கி மற்றும் பேஜார் உட்பட்ட உபகரணங்களை எடுத்து செல்லக்கூடாது என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். பயணிகள் தங்களுடனோ அல்லது தாங்கள் கொண்டு வரும் பைகளுடனோ பேஜார் மற்றும் வாக்கி-டாக்கி ஆகியவற்றை வைத்திருக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே லெபனான் விமான போக்குவரத்து ஆணையம் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ள சூழ்நிலையில் தற்போது கத்தார் ஏர்வேஸ் நிறுவனமும் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் ஸ்டேல் நடத்திய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதியொருவர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இப்ராஹிம் அகில் என்று சொல்லப்படக்கூடிய ரத்வான் படையணியின் உயர்மட்ட தலைவரே கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன. தக்ஷின் என்று அழைக்கப்படும் அகில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் பிரிவின் முக்கிய தளபதி என சொல்லப்படுகின்றது. ஹிஸ்புல்லா அமைப்பினருடன் அவர் முக்கியமான கூட்டம் ஒன்றை பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் நடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அகில் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் ஜேனியல் கஹாரி அவர்களும் பெய்ரூட்டில் நடத்த வான்வழி தாக்குதலில் இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படைப்பிரிவின் உயர்மட்ட தளபதியே கொல்லப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 1983ஆம் ஆண்டில் பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் கடல் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மிகப்பெரிய சேதத்தை அமெரிக்க இராணுவத்தினருக்கு ஏற்படுத்தியதில் அகில் முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தளபதியின் இழப்பு ஹிஸ்புல்லா அமைப்புக்கு மிக பெரும் பேரிழப்பாக அமைந்திருப்பதாக லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் இன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த இலங்கை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் உதவியுடன் மெல்ல மெல்ல மீண்டு வருகின்றது. சுற்றுலா பயணிகளின் வருகை உள்ளிட்ட பல காரணங்களினால் இலங்கையின் அந்நிய செலவாணி கையிருப்பும் உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் இன்று சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி நாடு முழுவதும் நடந்து வந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்வடைந்த சூழ்நிலையில் கடிநாள் பிரச்சாரத்திலும் வேட்பாளர்கள் அனைவரும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நாடு முழுவதும் இடம்பெற்ற பொதுக்கூட்டங்கள் முடிவுற்று நேற்று முன்தினமும் அமைதி காலமாக பிரகடனப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நாளில் இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிப்பதற்காக மக்கள் வாக்களிக்க உள்ளார்கள். இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அன்ரா குமாரதிசாநாயக்க ஆகிய மூவருக்கிடையில் மிகப்பெரிய அளவில் மும்முனை போட்டி இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இலங்கை அதிபர் தேர்தல் இன்றைய தினம் நடைபெறும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் ராயபக்ஷவின் சகோதரர் பசில் ராயபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராயபக்ஷ நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக இலங்கை ஊடகங்கள் பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளார்கள். மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களால் ரஷ்யாவின் இராணுவ இலக்குகளை தாக்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை ஐரோப்பிய நாடுகள் தளர்த்த வேண்டுமென ஐரோப்பிய நாடாளுமன்றம் தீர்மானம் ஒன்றை இயற்றியுள்ளது.
இந்த முடிவுக்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் கோபத்தையும் பதிவு செய்துள்ளது. ரஷ்யாவுக்குள் முக்கியமான இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த தமது நட்பு நாடுகள் மீது உக்ரைன் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தது. உக்ரைன் விமான தளங்கள் மீது ரஷ்யா தொடர் தாக்குதல் முன்னெடுப்பது போன்று மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை ரஷ்யா மீதும் பயன்படுத்தவே ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கோரிக்கை வைத்துள்ளார். இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்றம் இது தொடர்பான தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் உக்ரைனுக்கும் உதவும் ஐரோப்பிய நாடுகளின் ஆயுதங்களை இனி ரஷ்யாவுக்கு எதிராகவும் பயன்படுத்த முடியும். கட்டுப்பாடுகளை நீக்க ஐரோப்பிய ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் இப்படியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது அமுலுக்கு வரும் என்றால் மிக மோசமான பதிலடி உறுதி என்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடாளுமன்றம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் உலகப் போருக்கு அழைப்பு விடுக்கின்றதா என்றும் புடின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே பிரான்சின் ஸ்டார்பக் பகுதிக்கு ரஷ்ய ஏவுகணைகள் தாக்கலாம் என்றும் ரஷ்ய அரசியல்வாதி ஒருவர் எச்சரித்துள்ளார். உக்ரைன் தரப்பில் இந்த முடிவை வரவேற்றுள்ளதுடன் உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் பாராட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் முடிவை அறிவிக்க வேண்டும் என்றது இந்த விவகாரத்தில் திருப்புமுனையாக அமையும் என கூறுகின்றார்கள். தங்களுடைய நாடுகளை விட்டு தொழில் நிமித்தம் புலம்பெயர் பணியாளர்கள் தொழில் தேடி செல்லும் போது புலம்பெயர் பணியாளர்களை அதிகம் கவர்ந்தெழுக்கும் ஐரோப்பிய நாடாக தற்போது பிரான்ஸ் இடம் பிடித்திருக்கின்றது. திறன்மிகு பணியாளர்கள் பணிதேடும் போது அதிகளவில் பிரான்சில் பணிதேட ஆர்வம் காட்டுவது சமீபத்திய ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத நிலவரப்படி அதிக ஊதியம் வழங்கும் பணிகள் என்றாலே வெளிநாட்டவர்கள் பலரும் விரும்புவது பிரான்ஸைத்தான் என அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் 36% வெளிநாட்டவர்கள் பிரான்சில் அதிக ஊதியம் வழங்கும் பணிகளை தேடியுள்ளார்கள். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்தில் பணி கிடைப்பது தொடர்பில் 35% பணியாளர்களும், அமெரிக்காவில் பணிகள் குறித்து 30% பணியாளர்களும், ஜெர்மனியில் 28% பணியாளர்களும், இத்தாலியில் 23% பணியாளர்களும், ஸ்பெயின் நாட்டில் 21% பணியாளர்களும் இணையம் வாயிலாக தங்களுடைய பணி தொடர்பில் தேடியுள்ளார்கள். அதே நேரத்தில் குறைந்த ஊதிய பணிகளை வெளிநாட்டவர்கள் அதிகம் தேடியது ஆஸ்திரேலியாவிலும் ஸ்பெயினிலும் என செய்தி வெளியாகியுள்ளது. 47% பேர் ஆஸ்திரேலியாவில் பணி கிடைக்குமா என்றும் 52% பேர் ஸ்பெயினில் பணி கிடைக்குமா என்றும் தேடியுள்ளார்கள். பிரான்ஸை பொறுத்தவரை குறைந்த ஊதிய பணிகளை தேடியவர்கள் 33% பேர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2050ஆம் ஆண்டு வாக்கில் பிரான்ஸுக்கு 3.9 மில்லியன் பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என்பதுதான் தகுதியுடையவருக்கு நல்ல செய்தியும் ஆகும் என பிரான்ஸை மேற்கோள் காட்டி உலக தொழில் தேடு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதியை போலீசார் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் பறந்து வரும் துப்பாக்கி கலாச்சாரத்தால் நாளுக்கு நாள் அங்கு கொலைகள் மலிந்துவிட்டன. அங்குள்ள கென்டுகி மாகாணத்துக்குட்பட்ட மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் கெவின் முல்லின்ஸ். 54 வயதுடைய இவர் லெட்சர் கவுண்டி கோர்ட் அலுவலகத்தில் இவருக்கும் போலீஸ் அதிகாரி மிக்கே ஸ்டைன்ஸுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் பரஸ்பரம் வாக்குவாதம் செய்த நிலையில் ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கு சென்ற போலீஸ் அதிகாரி மிக்கே டைன்ஸ் தன்னிடமிருந்து துப்பாக்கி எடுத்து நீதிபதி கெவின் முன்ஸை சுட்டுக் கொண்டார். தற்போது போலீஸ் அதிகாரி மிக்கே டைசனை போலீசார் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் எதற்காக நடந்தது என்ற எந்த தகவலும் வெளியாகாத சூழ்நிலையில் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லெபனானில் கிஸ்புல்லாக்கள் மீதும் லெபனான் பொதுமக்கள் மீதும் இஸ்ரேல் நடத்திய பேஜார் மற்றும் வாக்கி-டோக்கி தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக 142 ராக்கெட்டுகளை கொண்டு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து கிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் இராணுவ முகாம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதுடன் இஸ்ரேலிய விமானப்படை தளங்களை குறிவைத்தும் கிஸ்புல்லாவின் தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மிக பெரும் பதற்றத்தை லெபனான் இஸ்ரேல் மத்தியில் ஏற்படுத்திய சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்கள் 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பது இஸ்ரேல் லெபனான் இடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான முக்கிய செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.